ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஐபோட ஆர்ட்ஸ் இருக்கும் 2 செக்ஷனும் எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணால் ஹரிஜானல் செக்ஷன் வச்சு பண்ணுங்க. ஹரிஜானல் அப்படின்னா இப்படி ஆல்ரெடி நம்ம செக்ஷனில் பார்த்துருப்போம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹரிஜானல் செக்ஷன் எடுத்துட்டு சேம் அதே தான், ரூட் பேக் எப்பயும் சேம் அதே தான். இவங்க செக்ஷன் எடுத்துட்டு லைட்டாக வால்யூம் பவுடர், தென் 180 டிகிரியில் பேக்கும், தென் ஹோல்டிங் ஸ்ப்ரே. நீங்கள் எப்போ பேக்கப் ஆகும் இதே தான் எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே. ஸோ இதே மாதிரி நல்லா எடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பிரைடுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ரியல் ஹேருக்கு சேம் மெத்தட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி செக்ஷன் ப்ராப்பராக எடுக்கிறோம்னா உங்களுக்கு வந்து எந்த செட் இப்போ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான். இல்லைனா நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். பட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பழகிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எப்பவுமே இந்த பேக்கில் இருக்க டேங்கிள்ஸ் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கம் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதே போல் ஒவ்வொரு லேயராக எடுத்து பேக்கம் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈக்குவலாக லேயரையும் ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இந்த செக்ஷன் எடுத்துகிட்டு நல்லா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹரிஜானல் எடுத்துருப்பீங்க. இந்த ஐப்ரோ எண்டுக்கு அப்புறம் வெர்டிகல் செக்ஷன் எடுத்து இது அப்படியே பேக்கம் சேம் பேக்கம் ஹோல்டிங் ஸ்ப்ரே, வால்யூம் பவுடர், பேக்கம், ஹோல்டிங் ஸ்ப்ரே. இதான் மெத்தடு. ஃபர்ஸ்ட் வால்யூம் பவுடர், தென் ரூட் பேக்கம், தென் ஹோல்டிங் ஸ்ப்ரே. ஸோ இந்த மெத்தட் அப்படியே ஃபுல்லாக வரைக்கும் எண்ட் வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். ஸோ இது எண்ட்லேயும் கடைசியாக ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி பண்ணிட்டா இதை வந்து நீட் பண்ணணும். நீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சயின்ஸ் ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி டேங்கிள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீட் பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் ஸ்ப்ரே வச்சு நல்லா நீட் பண்ணிடலாம் இதை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே வரும். நீங்கள் எப்போ எந்த செக்ஷன் எடுத்தாலும் இதே தான், சென்டர் படிச்சு எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கணும், சைடு படிச்சு எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நல்லா இதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு எவ்வளோ சயின்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவோம் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேயர் நல்லா நீட் ஆகிடும். உங்களுக்கு பேபி ஹேர்ஸ்லாம் கவர் ஆகிடும். ஸோ பேபி ஹேர்ஸ் கவர் ஆனாலே உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த செக்ஷன் நல்லா இதை வச்சுட்டு ப்ராப்பராக இப்படி கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சரி ஈக்குவலாக இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிரைடு கேட்டுட்டு அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இதை அப்படியே திருப்பிட்டு அவங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த பேக்கம் ஏரியாவில் இதை நீங்கள் அப்படியே வச்சு எப்படி பின் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதே சேம் தான். ஹோல்டிங் தான் மெயின். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் லூஸாக விட்டீங்கன்னா எல்லாமே அவுந்து வந்துடும். இந்த அதே மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பின்னுக்கிட்டே திரும்ப பின் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த பின்னு பல்ல கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதே போல் இந்த சைடு ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இன்னும் 2 பின் போட்டு கூட நிறைய முடி இருக்கும்ல உங்களுக்கு இப்படி இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா பின் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படின்னு பின் பண்ணலாம். இல்லை நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு இந்த ஒரு லேயரை கீழே விட்டுட்டு இந்த நல்லா நீங்கள் கோம் பண்ணி பின் பண்ணாலே போதும். உங்களுக்கு நிறைய முடி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் எல்லாம் இது எல்லாமே உள்ளே தள்ளிடுங்க. ஸோ ஈக்குவலாக கோம் பண்ணிவிட்டு நிறைய முடி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹேரை மட்டும் வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் பின் பண்ணாலே போதும். உள்ள பாதியாக தள்ளிட்டு ஸோ இந்த ஹேரை மட்டும் எடுத்துட்டு இப்படி பின் பண்ணிக்கோங்க டைட்டாக. இது பின் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பின் வரப்போ அப்படின்னா இது அப்படியே நீங்கள் ஹோல்டிங் ஸ்ப்ரே வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு வேரியேஷன். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி செக்ஷனும் சைடும் பின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பிரைட்ஸ் கேட்பாங்க என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ்க்கு எதாவது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம என்னென்ன ஃபேஸ்க்கு எப்படி பண்ணி கடைசியாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஹரிஜானல் செக்ஷன் பேக்கம் பண்ணிட்டோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ கீழே பார்த்தீங்கன்னா வெர்டிகல் செக்ஷன் எடுத்து பேக்கம் பண்ணிட்டோம். ஸோ பேக்கம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லேயரையும்
ஏன்னா ட்விஸ்ட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ட்விஸ்ட் பிரைட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்ம பார்க்கறது வந்து ஒரு வேரியேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு 5-6 வேரியேஷன் பார்ப்பீங்க நீங்க. ஸோ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் 2 லேயர் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்ல விட்டுருங்க. இந்த சைடும் ஃபர்ஸ்ட் லேயரு, அதே போல இந்த மாதிரி விட்டுட்டு இந்த இந்த லேயர் என்ன பண்ணணும்னா நீங்க லைட்டா பேக் பண்ணிட்டு அதை அப்படியே பேக் பண்ணிட்டு இதை வந்து லைட்டா சைன் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு இது என்ன பண்ணலாம்,